ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் நண்பர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழர்களால், அதுவும் தமிழ் நடிகர்களாலும் தமிழ் டெக்னீஷியன்களாலும் தமிழ் இயக்குநர்களாலும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அப்பட்டமான ஒரு தரமான தொழில்நுட்பங்களை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இப்போ நான் இந்த வீடியோல சொல்ல போற படங்கள் மற்றும் இந்த படத்துல யூஸ் பண்ண தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்திய சினிமால மற்றும் தமிழ் சினிமால முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எல்லாமே தரமான சம்பவம். இந்த வீடியோல நீங்க கேட்க போற ஒரு தொழில்நுட்பத்தையும் பத்தி பார்க்கும் போது நீங்க கண்டிப்பா ஆச்சரிய கடல்ல மூழ்குவீங்க. ஏன்னா இந்த கண்டென்ட் ரெடி பண்ணும் போது நான் ஒரு சில ரிசர்ச் பண்ணேன். அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு. நம்ம தமிழர்கள் தமிழ் சினிமால இவ்வளவு படைப்புகளை இவ்வளவு வித்தியாசமான டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றது பெரிய ஆச்சரியமான விஷயம் நண்பர்களே. அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நண்பர்களே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு மேலே போவேன்னா நேரா வீடியோவில் போய் அது என்னென்ன தொழில்நுட்பங்கள் நம்ம தமிழ் படத்தில் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றத பற்றி தெளிவா பேசுவோம் வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற டெக்னாலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் மேன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60களில் தமிழ் படம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து இந்த ஈஸ்ட் மேன் கலர் அப்படின்னு டைட்டில் போட்டு அந்த படத்தை ஓட்டுவாங்க. அதாவது ஈஸ்ட் மேன் கலர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படத்தோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற வீடு, மரம், கார் இது எல்லாமே நார்மலான ஒரு கலர் டோன்ல தான் இருக்கும். ஆனா அந்த நடிகர்களோட ஃபேஸ் ஆகட்டும், அவங்களோட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் எல்லாமே பளிச்சுன்னு இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும், கான்ட்ராஸ்டா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஈஸ்ட் மேன் கலர் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க தியேட்டர்ல. சோ இந்த ஈஸ்ட் மேன் டெக்னாலஜியை கொண்டு வந்தது எந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 1961 வருஷம் பரமபதம் அப்படின்ற ஒரு படத்துல தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த படம் அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகாதனால 1964 வருஷம் காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படத்துல தான் இந்த டெக்னாலஜியை இரண்டாவது முறையை யூஸ் பண்ணாங்க. சோ இந்த படம் ரிலீஸ் ஆனனால முதல் ஈஸ்ட் மேன் கலர் கொண்ட படம் 1964 வருஷம் வந்த காதலுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. இந்த படத்தின் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் தான். இப்ப இரண்டாவதா சொல்ல போறது ஈஸ்ட் மேன் கலரை பத்தி சொல்லியாச்சுப்பா. கலர் படம் எது தமிழ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1956 வருஷம் வந்த எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்ற படம் தாங்க தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வந்த முதல் கலர் படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஏன் அவ்வளவு ஓவரா போனோம், தமிழ் சினிமா வரலாற்றிலேயே பாஸ்வேர்ட் சொல்லி டோரை ஓபன் பண்ற டெக்னாலஜியை அன்னைக்கு இந்த படத்துல அறிமுகப்படுத்திட்டாங்க. ஏன்னா அந்த படத்துல நிறைய சீன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான சீன், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெரிய கொகை கிட்ட நின்று அந்த கொகையோட டோர் ஓபன் ஆகிறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் சொல்லுவாரு. அண்டா காகசம் அபு காவுசம் திறந்துடு சீசு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கொகையில இருக்கிற கல் அப்படியே ஓபன் ஆகும். உள்ள போவாங்க, தேவையான நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளில வந்து மறுபடியும் இந்த பாஸ்வேர்டை சொன்னோம்னா டோர் க்ளோஸ் ஆயிடும். பாத்தீங்களா, அப்பவே வாய்ஸ் ரெகக்னைசேஷன் பாஸ்வேர்டெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காரு. டெக்னாலஜி எந்த லெவல்ல இருந்திருக்கு பாருங்க. இப்ப மூணாவதா சொல்ல போறது 70mm பிலிம் நோட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் நம்மளோட ஸ்கிரீன்ல தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் கணக்கில் தான் வந்து ஸ்கிரீன்ல வந்து படங்கள் ஓடிட்டு இருக்கும். 70mm அப்படின்றது மிக பிரம்மாண்டமான பெரிய ஸ்கிரீன்ல படம் ஓடுறது. அந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான 70mm படத்தை வந்து முதல்ல தமிழ்ல எந்த ஒரு படத்துல அறிமுகப்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1986 வருஷம் வந்து ரஜினி அவர்கள் நடித்த மாவீரன் அப்படின்ற ஒரு படத்துல தான். இந்த படத்துல தான் 70mm அப்படின்ற அந்த பெரிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம 1986 வருஷம் வந்த இதே படத்துல தான் இளையராஜா அவர்கள் ஸ்டீரியோபோனிக் ஃபார்மேட்ல மியூசிக்கை வந்து ரெக்கார்ட் பண்ணாரு. அதனாலதான் பாடல்கள்லாம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நான்காவதா 1986 வருஷம் விக்ரம் அப்படின்ற ஒரு படம் வந்தது. நம்ம கமலஹாசன் அவர்கள் நடித்த படம். ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்கும் அந்த காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி அந்த காலத்து மக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகராக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் வந்து இன்ஸ்பயர் பண்ணது ஹாலிவுட்ல இருந்து அப்படின்ற மாதிரி கமல் அவர்களே ஒத்துக்கிட்டா கூட இந்த படத்துல பாடல்களை ரெக்கார்ட் பண்றதுக்கு முதல்ல தமிழ் சினிமால கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த படத்துல தான். அது மட்டும் இல்லாம மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல வந்து அந்த மதன் அப்படின்றவர் வந்து ஃபாரின் ரிட்டர்ன் வரல, அவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது காம்பேக்ட் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சோ லேப்டாப்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றதையும் கமல் அவர்கள் அவரோட படத்துல தான் அறிமுகப்படுத்தினது. ஐந்தாவதா சொல்ல போறது டிடிஎஸ் சவுண்ட் அப்படின்றதெல்லாம் இந்த 90s 2000 கிட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தியேட்டர்ல உட்காந்து படத்தை பாக்குறோமோ இல்லையோ அந்த டிடிஎஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு டைட்டில் மாதிரி ஒன்று போடுவாங்க. ஒரு பெரிய சிடி டிஸ்க் அப்படி சுத்தி வந்து டமால்னு வெடியும். பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் வேற லெவல்ல இருக்கும். அதுவே கூஸ் பம்பை கிரியேட் பண்ணோம். ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் தியேட்டர்ல போடுறது இல்லைங்க. அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்டை முதல்ல தமிழ் சினிமால கமலஹாசன் அவர்கள் குருதி புனல் அப்படின்ற ஒரு படத்துல தான் வந்து அறிமுகப்படுத்தினாரு. டால்பி டிடிஎஸ் சவுண்ட் அப்படின்றது. இது அப்பட்டமா இந்த படத்துல வந்து எந்த சீன்ல வந்து நீங்க உணரலான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து ராக்கெட் லான்ச்சர் விடுவார் அஜய் ரத்னம். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி காது பின்னாடி மண்டை பின்னாடில இருந்து ராக்கெட் லான்ச்சர் போய் ஸ்கிரீன்ல இடிகிற மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா அப்ப சின்ன பையனா இருக்கும்போது நான் தியேட்டர்ல பார்த்தேன்.
மிரண்டுட்டான் அந்த சீன்லயே. ஆறாவதா இதே நம்ம கமலஹாசன் உலகநாயகன் ஏன் சொல்றாங்கன்னு இப்ப தெரியுதா? இவர் அறிமுகப்படுத்திய இன்னொரு டெக்னாலஜி 2001 வருஷம் ஆலவந்தான் படத்துல தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்ட்டூன் சீன் கிராபிக்ஸோட சேர்த்து பண்ணது. இது அந்த காலகட்டத்தில் எந்த தமிழ் படத்திலும் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த படத்துல இந்த யூஸ் பண்ணதை பார்த்து ஓகே நம்மளுக்கு சென்சார்ல ஏகப்பட்ட கட்டுகள் பண்றாங்க, நேரடியா அந்த மாதிரி வயலன்ஸ் காட்சி எடுத்தா, அதனால கில்பில் படத்துல இதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இயக்குனரும் கில்பில் படத்துல வச்சதா சொல்லப்படுது. ரொம்ப பெருமையான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம மோஷன் கேப்சரிங் கேமரா கிளைமாக்ஸ் சீன்ல இந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓப்பனிங் 2 கமல் பேசுவாங்க பாத்தீங்களா ஒரு ஜெயில உட்கார்ந்து, இந்த சீன்ல கூட மோஷன் கேப்சர் கேமரா யூஸ் பண்ணிருப்பாங்க. தமிழ் சினிமாலே முதல் முறையாக இந்த மோஷன் கேப்சர் கேமராவை யூஸ் பண்ணப்பட்டது ஆலவந்தான் படத்துல தான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள்ல இப்ப யூஸ் பண்ணியாச்சு. ஆனா அன்னைக்கு இதுக்கு விதை போட்டது கமலஹாசன் தான். ஏழாவதா உலகநாயகன் இன்ட்ரோடியூஸ் பண்ண இன்னொரு டெக்னாலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேராம் அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? அந்த படத்துல டப்பிங் பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கும், அப்படியே பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே படத்துல ஆன் ஸ்பாட்ல டயலாக் பேசினதுக்கு அப்புறம் மறுபடியும் ரெக்கார்டிங் செஷன், டப்பிங் செஷன் ஒன்று நடக்கும். ஆனா இந்த படத்துல மட்டும் தான், ஹேராம் படத்துல மட்டும் தான் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக நேரடியா ஸ்பாட்லேயே டப்பிங் பண்ணது. அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லைவ் வீடியோ ரெக்கார்டிங், ஐ மீன் லைவ் வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்பாட்ல நடிக்கும் போது உங்க தலைக்கு மேல மைக்க வச்சு நீங்க பேசுற வாய்ஸ் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அப்படியே படத்துல போடுவாங்க. நோ டப்பிங் செஷன். இதே மாதிரி இதே டெக்னாலஜியை மறுபடியும் விருமாண்டி படத்துல கமல் அவர்கள் யூஸ் பண்ணாரு. அதனாலதான் விருமாண்டி படம் ரொம்ப நேச்சுரலாவும் ஆத்தென்டிக்காவும் இருக்கும் நண்பர்களே. ஓகே, இப்போ உலகநாயகனை பத்தி பேசியாச்சு. நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு டெக்னாலஜி தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 8வது நான் சொல்ல போற கோச்சடையான் அப்படின்ற ஒரு படத்துல தான். ஏன்னா மோஷன் அனிமேஷன் பிக்சர் கேப்சர் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கோச்சடையான் படத்துல தான் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. ஏப்பா என்ன ரீல் உரியா, ஏற்கனவே ஜீன்ஸ் படத்துல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீன்ஸ் படத்துல எங்கேயோ யூஸ் பண்ணாங்கன்னா அதான் அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் பாட்டுல ராஜு சுந்தரம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடுவாரு, பக்கத்துல ஐஸ்வர்யா ராய் ஆடுவாங்கல்ல அப்படின்னு கேட்டா, ஏப்பா அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு காமிச்சாங்கப்பா. அந்த டெக்னாலஜி உண்மையாவே அவதார் அப்படின்ற ஒரு படத்துல தான் ஹாலிவுட்ல யூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவா இந்திய சினிமாலேயே கோச்சடையான் படத்துல தான் அதே டெக்னாலஜி எடுத்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஆனா பாவம் எதிர்பாராத விதமா அந்த படம் ஓடவே இல்லை. ஆனா இருந்தாலும் அந்த டெக்னாலஜியை ரஜினி அவர்கள் இங்க கொண்டு வந்துட்டார்ல, அது ரொம்ப பெருமையான விஷயம் இல்ல? சரி ஓகே, இப்ப இதை சொல்லியாச்சு. 10வதா சொல்ல போறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு நேரடி தமிழ் படமாக இல்லாம இருந்தாலுமே கூட இது சவுத் இந்தியனுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு படம் தான். அந்த படத்தின் பேர் தான் பாகுபலி அப்படின்ற ஒரு படம். அதாவது இந்திய சினிமா வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட 50 அடிக்கு போஸ்டர் அடிச்ச ஒரே படம் இந்த படம் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா 50 அடிக்கு போஸ்டர் அடிச்சாங்களாங்க, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மார்க்கெட்டிங். இது மட்டும் இல்லாம இந்த போஸ்டர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணிடுச்சு. 11வதா சொல்ல போறது உலக அளவுல, அதுவும் இந்திய அளவுல ஒரு பிரம்மாண்டமான படத்தை யாருப்பா எடுத்தா அப்படின்னு கேட்டா அப்பெல்லாம் நம்ம பாலிவுட் ஹாலிவுட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா இந்திய அளவுல பெரிய பெரிய பிரம்மாண்டமான படத்தை உருவாக்குனது தமிழ் சினிமா தான். அதுல முதல் பிரம்மாண்டமான படம் தமிழ் சினிமாவா இந்திய சினிமா வரலாற்றிலேயே எதுன்னு பாத்தீங்கன்னா 1948வது வருஷம் வந்த சந்திரலேகா அப்படின்ற ஒரு படம் தான் நண்பர்களே. இந்த படத்தை SS வாசன் அவர்கள் இயக்குனாரு. இது எதனால இவ்வளவு பிரம்மாண்டமான படம் அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சில உதாரணம் சொல்றேன், ஆடி போயிடுவீங்க நீங்களே ஆடி. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படத்தை எடுக்கிறதுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சுங்களாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சா ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜிஸ் பெருசா இருக்காது. அதனால எல்லாமே லைவா இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இருக்கிற ஆர்டிஸ்டையும் போட்டு கிராபிக்ஸ் சிஜி ஒர்க் எதுவுமே இல்லாம பண்ணது. அதாவது இந்த படத்தோட பட்ஜெட் அந்த காலகட்டத்தில் 35 லட்சம் ரூபாய் ஆச்சாம். அங்க பாருங்க 1948ல 35 லட்சம்ன்றது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 200 கோடிக்கு சமம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஏகப்பட்ட மிருகங்கள் மற்றும் சர்க்கஸ் காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும். படத்துல பாதி சீன்ல வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? உண்மையாவே அந்த காலகட்டத்தில் இருந்த கமலா சர்க்கஸ் அப்படின்ற அந்த சர்க்கஸை குத்தகை எடுத்து 5 வருஷம் அவங்களை ட்ரெயின் பண்ணி படமாக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கமலா சர்க்கஸ்ல இருக்கிறவங்க கமலா சர்க்கஸ் அப்படின்ற பேரை ஜெமினி சர்க்கஸா மாத்தி இருக்காங்க. இன்னி இருக்க ஜெமினி சர்க்கஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமாக்ஸ் தாங்க பிரம்மாண்டத்தோட உச்சகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ட்ரம் டான்ஸ் வரும், ஒரு பெரிய மோளத்து மேல டான்சர்ஸ் எல்லாருமே ஆடுவாங்க, பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கும். அந்த டான்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 400 டான்சர்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு பாட்டுக்கு பர்டிகுலர் பாட்டோட டான்ஸ் சீக்வன்ஸுக்கு மட்டும் 6 மாசம் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு 5 லட்ச ரூபா, ஒரு 2 லட்ச ரூபா அந்த ஒரு படத்தையே பண்ணி முடிச்சிடலாம். ஆனா இந்த ஒரு பாடல் காட்சிக்கு மட்டும் 5 லட்ச ரூபா செலவு பண்ணாங்களாம். இந்த படத்தோட எடிட்டிங்க்கு மட்டும் 7 வருஷம் ஆச்சுங்களாங்க. கிட்டத்தட்ட ஹாலிவுட் டைரக்டருங்களே மிரண்டு போயிட்டாங்களாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஹாலிவுட்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிறவங்களாம் நம்ம தமிழ் சினிமாவை பார்த்து மிரண்டு போறதுக்கு அந்த காலத்திலேயே என்ன மாதிரியான ஒரு வேலைப்பாடை பார்த்திருக்காங்க பாத்தீங்களா நம்ம ஆளுங்க. தமிழருக்கே உரிய பெருமைங்க. இது மட்டும் இல்லாம இப்ப அடுத்ததா 12வதா சொல்ல போறது நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவரோட முதல் படமான பீட்சா அப்படின்றது 2 விஷயத்தை நம்பிதான் அந்த படமே போச்சு. ஒன்னு அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி மற்றும் லைட்டிங், இன்னொன்னு சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி லைட்டிங்ல கலக்கிட்டாங்க.
சவுண்ட் எஃபெக்ட்ல என்ன தெரியுங்களா பண்ணாங்க? முதல் முறையா தமிழ் சினிமாலே 7.1 சரவுண்ட் சிஸ்டத்தை இந்த படத்துல தான் அறிமுகப்படுத்தினாரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். ஆனா இதை பார்த்துட்டு இருந்த உலகநாயகன் கமலஹாசன் சும்மா இருப்பாரா? ஏன்டா தமிழ் சினிமாக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜியை நான் தான் கொண்டு வந்து இருக்கிறேன், எனக்கே போட்டியா நீ அப்படின்னு சொல்லி 2013 வருஷம் ரிலீஸ் ஆன விஸ்வரூபம் படத்துல RO 3D சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு. அது வந்து 13.1 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆங்க, சவுண்ட் சிஸ்டம் அப்படின்றாங்க பாருங்க. அதையே மின்னு முழுங்கியாச்சு. அதாவது அதனாலதான் விஸ்வரூபம் படம் பார்க்கும்போது அந்த புறா பறக்கிற சவுண்டு, பாம் அடிக்கிற சவுண்ட் எல்லாம் ரொம்ப துல்லியமா தெரியும். சோ கார்த்திக் சுப்ராஜ் உலகநாயகனுக்கே போட்டியா அப்படின்ற மாதிரி போட்டிக்கிட்டீங்கன்னா மென்னு முழுங்கிடுவார் நம்ம உலகநாயகன் அவர்கள். இப்ப அடுத்ததா 13ஆவதா சொல்ல போது உலகநாயகன் அவர்களோட அடுத்த படத்துல அவர் அறிமுகப்படுத்திய இன்னும் ஒரு தரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாயகன் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம். இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு படத்தோட ஃபைட் சீன் வந்தாலுமே கூட அந்த ஃபைட்டர்ஸுக்கு கிளாஸ் உடைகிற காட்சியெல்லாம் உண்மையாவே கிளாஸை போட்டு உடைப்பானுங்க. அது உடனே உடனே மண்டையில ரத்தத்தோட ஓடி போவானுங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. இதை பார்த்து வருத்தப்பட்ட கமல் அவர்கள், இந்த மாதிரி போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது, ஃபைட்டர்ஸோட உயிருக்கு உத்தரவாதமே கொடுக்க முடியாது, அதனால நம்ம புதுசா ஒண்ணு கண்டுபிடிப்போம்னு சொல்லி சுகர் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அந்த சுகர் கிளாஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பீர் பாட்டில் எடுத்து மண்டையில உடைக்கிறோம் பாத்தீங்களா, நீங்க எத்தனை பீர் பாட்டில் எடுத்து மண்டையில உடைச்சினாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா அதுதான் சுகர் கிளாஸ். சுகர் கிளாஸ்ன்றது சுகர் வச்சு தயாரிக்கிற ஒரு டம்மியான ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸை வந்து அறிமுகப்படுத்தி கண்டுபிடிச்சது கமலஹாசன் அவர்கள் தான். அதை வந்து நாயகன் படத்துல அந்த போலீஸ் மண்டையில வந்து ஒரு பாட்டில் எடுத்து உடைப்பாரு. அதுதான் சுகர் கிளாஸ். எவ்வளவு அடிச்சாலும் வலிக்கவே வலிக்காது. இதே மாதிரி 14ஆவது சொல்ல போறது உலகநாயகன் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஸ்டடி கேம் அப்படின்ற ஒரு கேமரா தான். அதை குணா படத்துல யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த ஸ்டடி கேம் அப்படின்றத வந்து நானே பிராக்டிகலா பார்த்திருக்கேன், நானே பிராக்டிகலா யூஸும் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சினிமாவில் தானே இருக்கும். அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கரடு முரடான சாலை, காடு, ரோட்ல வந்து ஓடிக்கிட்டே சீக்வன்ஸ்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது ஹீரோ ஓடுவாரு, முன்னாடியே கேமரா பிடிச்சின்னு குடு குடு குடுன்னு ஓடுவாங்க. ஆனா அவுட்புட் வரும்போது ஒரு ஷேக்கு கூட இல்லையே, எப்படிப்பா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் மேட்ரு, ஸ்டெடி கேமோட மேட்ரு. ஏன்னா இந்த ஸ்டெடி கேமை நீங்க யூஸ் பண்ணும்போது என்னதான் ஷேக் பண்ணாலுமே கூட அந்த ஷேக்குக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ள இருக்கிற சஸ்பென்ஷனை வச்சு அந்த கேமரா வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். அதனால ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே தெரியாது. இந்த ஸ்டெடி கேமை வந்து குணா படத்துல தான் வந்து கமல் அவர்கள் முதல் முறையாக தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தினார். ஏன்னா அதுல ஏகப்பட்ட மலை சீனு, அங்கிருந்து உழுற சீன்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இதெல்லாம் எப்படிப்பா மலையில கேமராவை கொண்டு போய் ட்ரைபாடெல்லாம் வச்சு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க தோணல. எந்த ட்ரைபாடையும் பெருசா யூஸ் பண்ணல, ஸ்டெடி கேமை வச்சு எடுத்து விட்டாரு. அந்த அறிமுகத்தையும், அதாவது அந்த டெக்னாலஜியும் அறிமுகப்படுத்தியவர் நம்ம உலகநாயகன் அவர்கள் தான். இப்ப அடுத்ததா 15ஆவதா சொல்ல போறது தேவர் மகன் அப்படின்ற ஒரு படத்துல இவர் என்ன டெக்னாலஜியை வந்து அறிமுகப்படுத்தினார்னு பாத்தீங்கன்னா, மூவி மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து முதல் முறையா தமிழ் சினிமால இல்லைங்க, இந்திய சினிமாலே அறிமுகப்படுத்தினது தேவர் மகன் படத்துல தான். அதுவும் இந்த படத்தின் இயக்குனர் பரதன் மற்றும் கமல் அவர்கள் தான் இது அறிமுகமே படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாம தேவர் மகன் படத்துல மேக்கப்புக்கு மேற்பார்வை பார்த்தது நம்ம உலகநாயகன் அவர்கள் தான். அதனால தான் கிளைமேக்ஸ்ல நாசர் அவர்களோட தலையை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த தலை துண்டா போய் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த தலை வந்து அப்படியே உண்மையாவே கீழே கிடக்கும். அதுக்கான மேக்கப் எல்லாம் போட்டது கமல் அவர்கள் தான். இது மட்டும் இல்லாம இப்ப அடுத்ததா 16ஆவதா சொல்ல போறது இந்தியன் படத்துல என்ன ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினார்னா, ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹாலிவுட்ல தான் இப்போ உலாவிட்டு இருந்தது. ஹாலிவுட்ல மேக்கப் போட்டுருந்தவனே அப்படியே கூட்டின்னு வந்து இந்தியன் படத்துலயும் போட விட்டது நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். இதுக்கப்புறம் தான் பல இந்திய படங்கள்ல வந்து இந்த ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்தது என்னங்க சொல்லலாம், ஒரு 17ஆவதா சொல்ல போற விஷயம் வந்து நம்ம 2005 வருஷம் கமல் அவர்கள் இயக்கி நடித்த அது என்ன படம், மும்பை எக்ஸ்பிரஸ். இந்த படத்துல தாங்க டிஜிட்டல் கேமரா வச்சு இந்த படத்தை வந்து ஃபுல்லா ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன தில்லு பாத்தீங்களா மனுஷன், டிஜிட்டல் கேமரா வச்சு ஒரு படமே எடுத்திருக்காரு. இன்னைக்கு ஐபோன்ல எடுத்துட்டு இருக்காங்க, அன்னைக்கு டிஜிட்டல் கேமரா வச்சு விதை போட்டது நான் தான்ப்பா. இப்ப 18ஆவதா சொல்ல போறது, இவ்வளவு நேரம் வந்து டெக்னாலஜிஸை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஆனா தமிழ் சினிமால இந்த ஜானரே மாத்தி விட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகநாயகனுக்கே அப்பன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் சிவாஜி கணேசன். அதாவது ஒரு காலகட்டத்தை ஏன் போனோம், நேரடியா இயற்கை போயிடலாம். 1950 வருஷம் வரைக்கும் தமிழ் சினிமால இல்லைங்க, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா பாட்டு, ஃபைட்டு, ரொமான்டிக் காட்சிகள், காதல் காட்சிகள் இல்லாத படங்களே கிடையாது. இன்னைக்குதான் நம்ம ஆளுங்கலாம் கொரியன் பிலிம் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு முழுசா த்ரில்லரா கொடுங்கப்பா, முழுசா ஒரு ஜானருக்குள்ள போனீங்கன்னா கொடுங்க, நடுவில் வந்து இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி படம் கேட்கிறோம். ஆனா அன்னைக்கு 1954 வருஷமே அந்த நாள் அப்படின்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம சிவாஜி கணேசன் தான். இந்த படம் தான் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ரிஸ்கியான ஒரு படங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு படத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 பாட்டாச்சும் இருக்கும், அதிகபட்சம் 40 பாட்டு இருக்கும். இந்த ஒரு பெரிய டேபுவை உடச்சி சிவாஜி கணேசன் அந்த காலகட்டத்திலே ஒரு கம்ப்ளீட்டான ஹாலிவுட் தரமான மர்டர் மிஸ்ட்ரி படத்தை எடுத்தாரு. ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் இல்ல, சாங் இல்ல, ஃபைட் இல்ல, லவ் இல்ல, எதுவுமே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு த்ரில்லர் படமா எடுத்தாரு. என்ன தில்லு பாத்தீங்களா. இந்த படத்தின் இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஜானர் எடுக்கிறதுக்கு பயங்கரமான தைரியம் வேணும். அதை சிவாஜி கணேசன் அவர்கள் நிரூபிச்சு காமித்து விட்டார். 19ஆ சொல்ல போற இன்னொரு ஜானரை மாத்தின படம் கௌபாய் படம் தான். அதாவது அந்த படத்தின் பேர் தான் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்திலே வந்த தமிழ் சினிமாலே வந்த கம்ப்ளீட்டான முதல் கௌபாய் படம் இதுதாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த கௌபாய் அப்படின்றது ஹாலிவுட்ல நம்ம ஜிகிர் தண்டால சொல்லுவாரு கார்த்திக் சுப்ராஜ், கிளைண்ட் வுட்டோட படங்கள் தான் ஹாலிவுட்ல பெரிய லெவல்ல போவோம்.
அதே கான்செப்டை தமிழ் ஆடியன்ஸுக்கும் கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு அந்த காலத்துல முடிவு பண்ணதுதான் ஒரு பெரிய தில்லான விஷயமே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த கங்கா அப்படின்ற படத்துக்கு முன்னாடி ஜெய்சங்கர் அவர்கள் காலம் வெல்லும் அப்படின்ற ஒரு படத்துல கௌபாய் வேஷம் போட்டிருப்பாரு. ஆனா அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான கௌபாய் படம் கிடையாது. ஆனா கம்ப்ளீட்டான கௌபாய் படம் தான் இந்த கங்கா மட்டும் தான். இந்த படத்தோட ரைட்டர் யார் தெரியுங்களா? மகேந்திரன் அவர்கள் தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்தது. இந்த படத்துல இருக்கிற அந்த ஃபைட் சீனு, கன் ஷூட்டிங் சீனு, குதிரை சீன் எல்லாம் எப்படிங்க எடுத்தாங்க அப்படின்னு இன்னி வரைக்கும் யோசிக்க தோணுது. இத்தனை குதிரையை வச்சு இன்னைக்கு என்ன சிஜி வச்சு பண்ணிடுறானுங்க. அன்னைக்கு நூத்துக்கணக்கான குதிரையை வச்சு இந்த கன் சீன்லாம் எப்படி எடுத்தாங்க? சினிமாவே டெடிகேஷனா இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்து ஆட்கள்லாம். சோ இந்த கங்கா படமும் பிரம்மாண்டத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லுவேன். இதையும் தாண்டி இன்னொரு பிரம்மாண்டம் என்ன தெரியுங்களா? இந்த படத்துல வந்து ஒரு பாடி பில்டர் வருவாருங்க. அந்த காலகட்டத்தில் எப்படியா நீ இப்படி உடம்பு ஏத்தன? இன்னைக்கு அவன் ஜூஸ் ஏத்துறான், என்னென்னமோ பண்றான், ஏதோ சப்ளிமெண்ட்ஸை சாப்பிட்றான்றாங்க, நீ எப்படியா ஏத்தன அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். அப்போ சன் டிவில பார்க்கும்போது பயங்கரமாகிறாரு அப்படின்னு சொல்லி நானும் ஜிம்முக்கெல்லாம் போனது உண்டு. அந்த படம் இப்பெல்லாம் சன் டிவில போறது கிடையாதுங்க. நீங்களே யூடியூப்ல இருந்தா அந்த படத்தை பாருங்க. ரொம்ப பிரம்மாண்டமான கௌபாய் படம். இப்போ அடுத்ததா 20வது நான் சொல்ல போறது ஒரு லைவ் ஆக்ஷன் அனிமேட்டட் கார்ட்டூனை இந்திய சினிமாலேயே வந்து முதல்ல யூஸ் பண்ணது வந்து ராஜா சின்ன ரோஜா அப்படின்ற ஒரு படத்துல தாங்க. இந்த படத்துல வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும் பார்த்தீங்களா? அந்த குழந்தைங்களோட போய் டூர் போவாரு. அப்போ நிறைய இந்த கிராபிக்ஸ்ல வர அனிமல்ஸ் எல்லாம் வரும். ஸோ ராஜா சின்ன ரோஜா அப்படின்ற ஒரு பாட்டு தான் 1989வது வருஷம் எஸ்பி முத்துராமன் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம். இந்த படத்துல வந்து அந்த கார்ட்டூன் காட்சிகள்லாம் வரும் பார்த்தீங்களா? இந்த கார்ட்டூன் எல்லாம் கம்ப்ளீட்டா வரைஞ்சவரே வந்து ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்டான ராம்மோகன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஃப்ரேமுக்கும் ஒரு சீனுக்கும் வந்து வரைஞ்சு கொடுப்பாராம். கிட்டத்தட்ட இந்த அனிமேஷனை பண்றதுக்கே வந்து 3 மாசம் ஆயிருக்குதுங்களாங்க. இதுல கம்ப்ளீட்டா கிராபிக்ஸே கிடையாது, எல்லாமே கம்ப்ளீட் கார்ட்டூன் தான். இந்த ஒரு விஷயத்த முன்னாடி ஹாலிவுட்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தமிழ்ல கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த ராஜா சின்ன ரோஜா இந்த பாட்டுல வந்து இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்போ பக்கத்துல இல்லாத ஆட்களை வந்து நம்ம வந்து ஒரு கற்பனையில வச்சு நம்ம வந்து நடிக்கிறதெல்லாம் உண்டு, டபுள் ஆக்ஷன் எல்லாம் பண்றதும் உண்டு. ஆனா அந்த கார்ட்டூனோட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் பக்கத்துல ஒரு கார்ட்டூன் மிருகம் இருக்கு அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிட்டு நடிக்கணும். அது வந்து அப்பட்டமா வந்து கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டான்ஸ் காட்சியை வந்து கோரியோகிராஃப் பண்ண புலியூர் சரோஜா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிருகங்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி இந்த நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த காட்சி வந்து தத்ரூபமா வந்திருக்குது. சோ என்ன மாதிரி டெடிகேஷனா ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. அதோட பிரதிபலிப்பு தான் அந்த பாட்டை நீங்க பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியும். கொஞ்சம் கூட பிசுறு தட்டி இருக்காது. இதுதான் அந்த காலத்து டெக்னாலஜின்றது. சோ நண்பர்களே, இப்போ இந்த வீடியோல வந்து ஒரு 20 டெக்னாலஜி மற்றும் 20 ஜான்ரையே வந்து கம்ப்ளீட்டா மாத்தின ஒரு சில படங்களை பத்தி நான் சொல்லியிருப்பேன். சோ இது இதோட முடிய போறது கிடையாது. இன்னும் இந்த மாதிரி டெக்னாலஜி தமிழர்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் பல பேர் சொல்றது கிடையாது, பல பேர் வந்து மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோல உடைக்க போறேன். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதுல சொல்லாத ஒரு சில டெக்னாலஜிஸ் வந்து தமிழ் சினிமால வந்திருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல போடுங்க, மத்தவங்களும் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்கள்.